கொடை எடுத்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம ஊர் ஜனங்க சேஃப்டியா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாரும் பணித்தலைவர் எல்லாம் பொறுப்பு. உங்களுக்கு ஏதாவது பாதிப்புன்னா அவங்க தான் பதில் சொல்லணும். அதனால கண்டிப்பா சேஃப்டியா நீங்க எல்லாரும் வேலை செய்யணும். சரிங்களா? 100 நாள் பத்தி எல்லாருக்கும் தெரியுமா? இப்போ ஆடிட்டர் வராங்க, உங்களுக்கு தேவையான பதில் எல்லாமே சொல்லி ஒரு வாரமா, அதாவது மண்டேவிலேருந்து ஆடிட்டர் வந்து நம்ம ஊருக்கு வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. 100 நாள் வேலை எப்படிலாம் நீங்கள் செய்யணும், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் என்னன்றது எல்லாருக்குமே இன்றைக்கி தெரிகிற மாதிரி. இப்போ அதுக்கு தான் ராமு போயிருக்காப்புல. ஆடிட்டர் சங்கீதா இன்னும் கூட 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு 100 நாள் திட்டத்தால் பயன் என்ன, நீங்கள் எப்படி வேலை செய்யணும், எவ்வளோ அகலம் பள்ளம் எடுக்கணும், எவ்வளோ அகலம் எடுக்கணுன்றது எல்லாமே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் ஒரு நாளைக்கு அப்படின்றதையும் இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிங்க, அதுக்கு அது மாதிரி பயன்பெறுங்க. நீங்கள் பொருட்கள் கண்டிப்பாக 3 பொருள் அவங்க சொல்லியிருக்காங்க. கடப்பாரை, மண்வெட்டி, பாண்டு. இது 3 கண்டிப்பாக ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து 40 ரூபாயா நிர்ணயிக்கிறாங்க கவர்மெண்ட்டு. நீங்கள் பொருள் இல்லாமல் வந்தால் அதுக்குண்டான சம்பளத்தை வந்து குறைச்சிடுவாங்களாம் கவர்மெண்ட்டு. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வேலை செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த பொருள்லாம் உங்ககிட்ட இருந்தால் கவர்மெண்ட்டு சம்பளத்தை குறைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? எல்லோரும் தெரிஞ்சுக்கினீங்களா? கண்டிப்பாக பொருளோட வாங்க, அது மாதிரி சேஃப்டியாக வாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா சொன்னாங்க தண்ணி இவ்வளோ தூரம் நம்ம 3 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வர்றதுக்கு, இல்லையா? அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக எல்லோரும் எடுத்து வச்சுக்கிங்க. கண்டிப்பாக சேஃப்டியாக வாங்க. நம்பூர் ஜனங்க எல்லோரும் சேஃப்டியாக இருந்தால் தான் எனக்கு முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் பாதுகாப்பு தரணும். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து இவங்க 60